நாம இந்த வீடியோல ஆன்லைன்ல ஈசி எப்படி கரெக்டா செக் பண்றதுதான் பார்க்க போறோம். ஈசினா என்னன்னு பாத்தீங்கன்னா வில்லங்க சான்றிதழ்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேரு கன்ஃபியூஸாவே இருக்காங்க. ஈசியை டவுன்லோட் பண்றதுக்கு 5000 to 10000 வரை செலவாகும் சொல்லி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் உண்மையான்னு சொல்லி நிறைய பேர் டவுட்லயே இருக்காங்க. அதெல்லாம் உண்மையான்னு சொல்லி இப்ப நம்ம இந்த வீடியோலயே பாத்துருவோம். எப்பவுமே லேண்ட் வாங்கும்போது எதுக்கு இந்த ஈசி செக் பண்றாங்கன்னா, எப்போ இது யார் பேர்ல இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம ஈசி போட்டா பாத்துக்க முடியும். இதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு யார் ஓனரு, இந்த ப்ராப்பர்ட்டில வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி ஈசி போட்டாலே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதாவது அந்த ப்ராப்பர்ட்டி இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு சொல்லி நாம பாத்துக்க முடியும். ஈசி போட்டு பார்க்காம ஏன் இது வாங்குறாங்கன்னா, அதுக்கு எதுக்கு தேவையில்லாம நம்ம செலவு பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு தான் இங்க நிறைய பேர் ஈஸியே போட்டு பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நம்ம எப்படி ஃப்ரீயா ஈசி போட்டு பார்க்கலாம் தான் நம்ம இந்த வீடியோல சொல்ல போறோம். நீங்க எந்த ப்ராப்பர்ட்டியா இருந்தாலுமே 1975க்கு அப்புறம் இருக்க எல்லா டீடைல்ஸுமே நீங்க ஆன்லைன்லயே ஈசி போட்டு பாத்துக்க முடியும். அதுவே 1975க்கு முன்னாடி இருக்க டீடைல்ஸ் நீங்க பார்க்கணும்னா நீங்க ஆஃப்லைன்ல அப்ளை பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஈசி அப்ளை பண்றதுக்கு நீங்க வச்சிருக்க ப்ராப்பர்ட்டியோட சர்வே நம்பர் தேவைப்படும். சப்போஸ் உங்ககிட்ட சர்வே நம்பர் இல்லைன்னா நீங்க வச்சிருக்க பட்டாவோட செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட சர்வே நம்பர் அதுல மென்ஷன் ஆயிருக்கும். அதை இப்போ செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஈஸியை செக் பண்ண நான் கீழே கொடுத்துருக்க இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல மின்னணு சான்றுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வில்லங்க சான்றுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ்ல 3 வழியா வில்லங்க சான்றை பார்க்கலாம்னு சொல்லி காட்டும். ஃபர்ஸ்ட் ஒன் வில்லங்க சான்றுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஆவணம் வாரியா செக் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு பிளாட் ஆர் அபார்ட்மெண்ட்ல செக் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல நம்ம வில்லங்க சான்றுங்கிற ஆப்ஷனை இப்ப கிளிக் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்ல நீங்க எந்த மண்டலம் சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல நீங்க எந்த மண்டலமோ அதை இங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்ல நீங்க எந்த மாவட்டம் சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல நீங்க எந்த மாவட்டமோ அதை இங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த சார்பதிவாளர் ஆபீஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க எந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. அதை இங்க நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டேட்ல இருந்து வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 1975க்கு அப்புறம் எந்த டேட்ல இருந்து வேணா நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். அதனால நீங்க எந்த டேட்ல இருந்து உங்களுக்கு வேணுமோ அதை இங்க நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட எண்ட் டேட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க இன்னைக்கு டேட் வரையும் உங்களுக்கு வேணும்னா இன்னைக்கு டேட் வரையும் போட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரையுமே வேணும்னா நீங்க 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரையும் கூட போட்டுக்கலாம். இல்ல 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வேணும்னா நீங்க 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வரையும் சொல்லி உங்களோட எண்ட் டேட் நீங்களே சூஸ் பண்ணிக்க முடியும். அதை நீங்களே இங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த ஊருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல நீங்க எந்த வில்லேஜோ அந்த வில்லேஜை இங்க கரெக்டா என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட புல எண்ணுன்னு சொல்லி ஒன்னு கேட்டிருக்காங்க. அதுல உங்களோட புல எண் எதுவோ அதை இங்க கரெக்டா என்டர் பண்ணிடுங்க. இது எல்லாமே என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கீழே இருக்க சர்ச்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க கொடுத்திருக்க சர்வே நம்பரோட ஈசி உங்களுக்கு ஷோ ஆகும். அது கரெக்டா இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அதை செக் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்ச நேரம் இப்போ லோட் ஆகும். லோட் ஆனதுக்கு அப்புறம் கீழே இருக்க கேப்சாவை என்டர் பண்ணுங்க. நீங்க கீழே இருக்க கேப்சாவை என்டர் பண்ணதுக்கு அப்புறமே டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். நீங்க டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நீங்க கொடுத்த சர்வே நம்பரோட ஈசி உங்களுக்கு இப்போ ஷோ ஆகும். அதை ஃபுல்லா நீங்க ஒரு கிளான்ஸ் கரெக்டா இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணி கூட பாத்துக்கலாம். இதெல்லாம் யாரெல்லாம் வாங்கியிருக்கா, எப்போ வாங்கினாங்க, எப்போ வித்தாங்க, எந்தெந்த டேட்ல என்னென்ன நடந்துச்சு, யார் பேர்ல இப்ப இருக்கு, வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி இது எல்லாமே இந்த டாக்குமெண்ட்ஸ்லயே நீங்க செக் பண்ணிக்க முடியும். ஒரு சிலருக்கு ஈசி காட்டாது. அந்த வில்லேஜ் ஏன்னா அப்டேட் ஆகாம இருந்திருக்கும். இப்ப கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க ஃபியூச்சர்ல கூட உங்க வில்லேஜ் இப்ப அவைலபிலிட்டி இல்லைன்னா நீங்க ஃபியூச்சர்ல கூட பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு அந்த ஈசி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதே போல நீங்களும் ஆன்லைன்ல எந்த செலவுமே பண்ணாம ஈஸியா உங்களோட ஈஸியை நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கீழே இருக்க ஃபீட்பேக் பட்டன்ல உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கொடுத்துட்டு போங்க.